என்னது புளிச்சக்கீரையில இப்படி ஒரு ரெசிபியா அப்படின்னாங்க. நானும் ஷாக் ஆனேன். இந்த ரெசிபி எனக்கு ஒரு அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க நேட்டிவ் ஆந்திரா. இந்த ரெசிபி நேம் என்னன்னா ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி தாங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தனியா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதோட வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேஞ்ச் பண்ணி அதை அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலா நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போறோங்க. அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கீரையை ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலா நாம சேர்க்க போற அந்த மசாலா தாங்க இந்த கீரைக்கு ஹைலைட். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி ரெடி. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.